அதனால் விவசாயம் வந்து நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வந்து இரவும் பகலாக கால நேரத்தில் இரவு பகலாக மழையிலும் வெயிலும் விவசாயம் செய்து கூட அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு. ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் நிதி ஒதுக்குனாங்க. பல நிதிகள் ஒதுக்கி அதில் மானி வழங்கப்படுது. மானி வழங்கி ஏழை எளிய விவசாயிகளுக்கு அந்த மானி போய் சென்றடையில. அதனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து வளர்ச்சி அடைந்ததா தெரியல. அதை எப்படி தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து இரு கண்கள் என்கின்ற கருதி அவர்களுக்கு கடனுத்தொகை வழங்குவது போல விவசாயிகளும் நாட்டின் முதுகெலும்பை கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். விவசாயம் சார்ந்த திட்டங்களை நாங்கள் அதிகப்படியாக எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் உள்ளது. அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு, மழைக்காலங்களில் பாதுகாப்பதற்கு அதற்கான ஒரு குடோன் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழக பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே வந்து பாசன வாய்க்கால் முறைப்படுத்துகிற மாதிரி. காவேரி டெல்டா பகுதியில் எப்படி பொதுப்பணித்துறை வந்து வாய்க்கால்கள் எல்லாம் 80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 10 மாவட்ட காவேரி டெல்டா பகுதி பாசன வாய்க்காலை வெட்டுறாங்களோ, அதே மாதிரி நான் டெல்டா பகுதி அனைத்து பாசன வாய்க்காலும் நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பாசனத்தை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாகணும். அதே மாதிரி கல்லூரியில் வந்து மாணவர்களோ இல்லை பள்ளிகளையே படித்து ஏழை எளிய மாணவிகள் தங்கி படிக்கிறாங்க. அந்த தங்கி படிக்கிற விடுதியில் நல்ல தரமான சுகாதாரமான உணவு இருக்குதான்னு ஆய்வு பண்ணணும். அவங்களுக்கு சீருடை எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, இடம் வசதி எப்படி இருக்குதுங்கிறத இதை துறை ரீதியாக வந்து மேற்கொண்ட அதிகாரிங்க நல்லா ஆய்வு பண்ணி நல்ல நடவடிக்கை எடுத்து நல்ல சுகாதாரமான உணவு கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சாதான் அந்த பிள்ளைங்க மேலோங்கி படிக்க முடியும். இந்த சிலிண்டர் விலைலாம் ஏறி போச்சு, அது இல்லாமல் அரிசி விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு. இதெல்லாம் ஜிஎஸ்டியில் கொஞ்சம் குறைச்சி இதெல்லாம் தமிழக அரசு கவனம் செலுத்தி கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். நாங்களும் இதை வச்சு பொருள் ரேட்டு ஏற்றுறோம். இதனால பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கும் வியாபாரம் பாதிக்கப்படுது. அதனால இதை கொஞ்சம் சரி செய்து நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த கிராமத்திலிருந்து போக்குவரத்து ரொம்ப மக்களுக்கு போதிய நிலையில் இல்லாத காரணத்தினால் மக்கள் வந்து அவல நிலைக்கு உள்ளாகி உள்ளனர். அதோடு மருத்துவத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் உள்ளது. அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து அரசு மேல் மருத்துவமனையாக உயர்த்திடவும் மற்றும் பின்தங்கிய கிராமம் மங்களூர்ல அரசு கலைக்கல்லூரி ஒன்று இருந்தால் மாணவர்கள் வெளி கிராமத்திற்கு சென்று படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதையும் இந்த கிராமத்தின் மூலமாக விவசாயம் பண்ணிட்டு வரும்போது எங்களுக்கு உர விலையை இந்த பட்ஜெட்ல குறைச்சு கொடுக்கணும், மருந்து விலையை குறைச்சு கொடுக்கணும். மக்கள் வந்து உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ தடையின்றி கிடைக்கும்படி நீங்க செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் போதுமான வருமானம் கிடைக்கிறது விவசாயத்துல. அதனால நீங்க உர விலையும் யூரியா விலையும் மற்ற இதர பொருட்கள்லாம் எங்களுக்கு குறைச்சு கொடுக்கணும். விவசாயிக்கு தானே விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும். காவிரியினுடைய உபரி நீர் வெலிங்டன் நீர்த்தேக்கத்திற்கு ஒரு 3 டிஎம்சி சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் புதிய வாய்க்காலையோ இல்ல பம்ப் பண்ணியோ காவிரி உபநீரை பெருவெள்ள காலம் ஏற்படும் போது அதை வெலிங்டன் நீர்த்தேக்கத்திற்கு பயன்படுத்தினால் இருபோக சாகுபடியாக இருக்கும். இதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.